என்னங்க என்னங்க எங்க இருக்கீங்க நீங்க? ஜெயந்தி, சாரதாமா, உடனே இங்க வாங்க. ஐயோ, என்ன காரியடி பண்ணி வச்சிருக்க? என்னம்மா, என்ன ஆச்சு? என்ன ஆச்சா? அம்மா கிட்ட சொல்லிட்டேன். அம்மாவை பாத்துக்க தான் இந்த பொண்ணை கூட்டிட்டு வந்திருக்கேன்னு சொன்னீங்களே. இவ என்ன காரியம் பண்ணி வச்சிருக்கான்னு பாருங்க. மருமகளே, என்னமாச்சு? உடம்புக்கு எதுவும் முடியலையா? ஐயோ மாமா, நான் நல்லா தான் இருக்கேன். எனக்கு எந்த கேடும் இல்ல. அப்புறம் எதுக்காக இந்த வீடே இடிஞ்சு விழுற மாதிரி இப்படி கத்துற நீ? கத்தாம என்ன செய்ய சொல்றீங்க? தொல்லைய தூக்கி தோல்ல போட்டுட்டு போனா போகுமா? முதல்ல இந்த போட்டோ தூக்கி குப்பையில போடுங்க. இல்ல ஸ்டோர் ரூம்ல வச்சு போடுங்க. என் பொண்ணு பத்மாவை பொண்ணு பார்க்க வரும்போது இவ மூஞ்சில முழிச்சா விளங்குமா? சாரதாமா, இவள முதல்ல வேலையை விட்டு தூக்குங்க. இது என் பெரிய அண்ணன், பேரு சண்முகம். சாம், பெரிய மாமாவுக்கு பெரிய மாத்திரை. வாட்டர் போட்டுக்கோ. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? டெய்லி எங்க பெரிய அண்ணா என் முகத்துல தான் முழிக்கும். இங்க பார், இவ மூஞ்சில முழிக்க கூடாதுன்னு சொல்லிதான் மைய பூசி வச்சேன். எங்க நிம்மதியை கெடுக்கணும்னு இப்படி பண்ணியா? இது எங்க சின்ன அண்ணன். சின்ன வயசுல நாங்க வெயிட் இந்தாங்க, சின்ன மாமா மாத்திரையை முழுங்கிட்டு அப்புறமா ஆரம்பிங்க. நான் எல்லாத்தையும் கேக்குறேன். புடிங்க. இந்தாங்க. பேருக்கு அண்ணன், ஆனா என் க்ளோஸ் ஃப்ரெண்டு. சின்ன வயசுல நான் என் சங்கரனை கூட தான் விளையாடுவேன், திட்டுவேன், சண்டை கூட போடுவேன். ஆனா அண்ணன் எதுவுமே சொல்லாத. நான் கேட்டா உசுறு கூட கொடுக்கும். அண்ணி, நம்ம வீட்ல இல்லாதவங்களை சபிச்சு என்ன ஆக போகுது? நீங்க நினைக்கிற மாதிரி எதுவுமே நடக்காது. வரப்போற சம்பந்தம் நல்லபடியா நடக்கும். மிஸ்டர் சங்கரன், நாடகத்தை வேடிக்கை மட்டும் பாருங்க, நடிக்க ட்ரை பண்ணாதீங்க. ஆமா, இந்த ரெண்டு மாமா பக்கத்துல இருக்காங்களே, இவங்க யாரு? இது பெரிய அண்ணி ராஜி, இது சின்ன அண்ணி ஜெயந்தி. ஓ, நானும் அண்ணிகளும் சேர்ந்தா என்ன நடக்குதுன்னே தெரியாது. சுத்தி நடக்கிறதையும் மறந்துடுவோம், எங்களையும் மறந்துடுவோம். உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? கல்யாணம் பண்ணிக்காம நான் கல்யாணம் பண்ணிக்கவே மாட்டேன்னு சங்கரனா பிடிவாதமா இருந்துச்சு. ஜெயந்திய பார்த்ததுமே உடனே கல்யாணம் பண்ணிக்கிச்சு. வெரி இன்ட்ரெஸ்டிங். நல்லா அழகா இருக்காங்க. உங்க அண்ணனுக்கு ஜெயந்திய புடிச்சதுல தப்பே இல்ல. என்ன பேர் சொல்லி சொல்ற? ஜெயந்தி உன் வருங்கால மாமியார். ஓ, ஓகே. சின்னத்த பெரியத்த பங்கு மாத்திரை. புடிங்கம்மா, போடுங்க. நான் விளையாட்டுக்கு சொல்லல, ஜெயந்தி தான் உண்மையிலேயே உன் வருங்கால மாமியார். போட்டோவுல முகம் தெரிஞ்சதுக்கு இவ்ளோ கலாட்டா கூச்சல்னா, உண்மையிலேயே அந்த கல்யாணி நேர்ல வந்து நின்னானா இந்த வீட்ல இடியும் புயலும் ஒன்னா இறங்கும் போல இருக்கே. இன்னும் என்னென்ன நடக்க போகுதோ? வருவேன் அண்ணி, வந்து உங்க எல்லாரையும் பாப்பேன். என் கியூட் மம்மி, கண்டிப்பா போலாம். டோன்ட் வரி. இன்னும் எத்தனை? 2 more.
One more. இவன் தான் நீ கட்டிக்க போற பையன். ஓ ரொம்ப சின்ன பையனா இருக்கானே. ஏய் உதப்ப. இவனுக்கு வர 16ஆம் தேதி வந்தா 23 வயசு முடிஞ்சு 24 வயசு ஆரம்பிக்குது. அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. இவன் உன் மாமா. ஓ பேரு? சூர்யா. இவன் முதல்ல பேசின வார்த்தையே அத்தைதான். अन्नपूर्णे नामधेयस्य महानक्षत्रे सिंहरासौ जातस्य सकल आरोग्य ऐश्वर्य सिद्धिरस्तु षण्मुखं कृत्तिका नक्षत्रे वृषभरासौ जातस्य शंकरन् मूला नक्षत्रे धनुरासौ जातस्य रेवती नक्षत्रे मीनरासौ कल्याणी नाम्याः सखकुटुम्बानां சாமி, நிறுத்துங்க. இப்போ ஒரு பேரை சொல்லி அர்ச்சனை பண்ணீங்களே, அந்த பேருக்கும் நீங்க சூரிய வம்சத்து குடும்பத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. என்ன தம்பி இப்படி சொல்லிட்டேல்? அவ சூரிய வம்ச வாரிசு தானே? இல்லவே இல்ல. அப்படி இருக்கும்போது அந்த பேரோட சேர்த்து எங்க குடும்பத்துக்கு ஏன் அர்ச்சனை பண்ணீங்க? இந்த அம்மனோட அருளாலையும் நாங்க செஞ்ச புண்ணியத்தினாலையும் இந்த சூரிய வம்ச குடும்பத்துக்கு கிடைக்க வேண்டிய ஐஸ்வர்யம், ஆரோக்கியம், ஆசீர்வாதம் இது எல்லாமே எங்க சூரிய வம்ச குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் போய் சேரணும். வேற யாருக்கும் போய் சேரக்கூடாது. எங்க வம்சம் பேரை மறந்துட்டு எங்களை தூக்கி எரிஞ்சிட்டு போன பொம்பளைய நான் மனுஷியாவே ஏத்துக்க மாட்டேன். அவங்க நல்லா இருக்கணும்னு எங்க சூரிய வம்சம் பேர்ல அர்ச்சனை பண்ணாதீங்க. அது இந்த அம்மனை ஏத்துக்க மாட்டா. ஆமா இது யாரு சைடுல முறைச்சுக்கிட்டு இருக்காரு? இவனா என் சித்தப்பா. ஓ சித்தப்பாவா? சித்தப்பாவை இப்படி மரியாதை இல்லாம பேசுறீங்க? இவனுக்கெல்லாம் இந்த மரியாதையே அதிகம். சின்ன வயசுல இருந்து எங்க வீட்டுல தான் வளர்ந்தான். யாரு சிரிச்சு பேசினாலும் அவனுக்கு பிடிக்கவே பிடிக்காத சரியான திருட. Interesting person. அட எல்லாரும் சும்மா இருங்கப்பா. சும்மா வேலைக்காரியை குறை சொல்றதை விட்டுட்டு அவளை யாரு வேலைக்கு கொண்டு வந்து வச்சாங்களோ அவங்களை கேளுங்கப்பா. முதல்ல அவளை வீட்டுக்கு கூட்டிட்டு வரும்போது இந்த வீட்டோட நிலைமை என்ன, இங்க என்ன பிரச்சனை போயிட்டு இருக்கு அதெல்லாம் சொல்லி கூட்டிட்டு வரணுமா வேணாமா? பாரு, இந்த போட்டோ பாக்குறப்பெல்லாம் என் வயிறு எரியுது. இவ பண்ண காரியத்தால நம்ம யாருமே வெளியில தலை காட்ட முடியாம இருக்கோம். பண்றதெல்லாம் பண்ணிட்டு போஸ் கொடுக்கறத பாரு. நாராயணா, அம்மா அது வந்து இவங்க தான் எங்க அம்மா அன்னபூரணி, சிங்கம் மாதிரி. அம்மா எனக்கு எதுவும் தெரியாதும்மா. உங்களையும் இந்த வீட்டையும் நம்பி வந்தவள தெரியாம பண்ண தப்புக்கு தண்டிச்சிடாதீங்கம்மா. என்ன வேலையை விட்டு அனுப்பிடாதீங்கம்மா. உன்னை யாரும் இந்த வேலையில இருந்து அனுப்பிட மாட்டாங்க. நீ இங்கேயே வேலை செய்யலாம். அத்தை எனக்கு எல்லாம் தெரியும். அம்மா அந்த பொண்ணு என்ன பண்ணான்னு ஒரு வார்த்தை. இவ இன்னைக்கு தான் இந்த வீட்டுல காலடி எடுத்து வச்சிருக்கா. இவ்வளவு பெரிய வீட்டுல
எல்லாத்தையும் விட்டுட்டு குறிப்பா அந்த போட்டோவை மட்டும் தொடச்சிருக்கானா அதுக்கு என்ன அர்த்தம்? இந்த வீட்ல இருக்கிறவங்க யாரோ ஒருத்தங்க தான் இவளை இந்த வேலையை செய்ய சொல்லிருக்கணும். நான் உன்னை இன்டர்வியூ பண்ண விஷயத்த இந்த வீட்டில் நீ வேற யார்கிட்ட சொல்லக்கூடாது. நீ சொன்ன நீ வேலையில இருக்க மாட்ட. அது யாருன்னு கண்டுபிடிங்க. அத விட்டுட்டு தேவையில்லாம சண்டை போட்டுக்கிட்டு. ஏதோ நினைக்குது எங்கோ சிலுக்குது இதயத்தின் ஓசை எனக்கு இங்கே ஒலிக்குது உசுரோ தவிக்குது பரவோ தடுக்குது கூட்ட விட்டு பறந்த பறவை சேர துடிக்குது. ஊர்ல எந்த விசேஷமா இருந்தாலும் மகாலட்சுமி மாதிரி இருக்கிற எங்க அம்மா தான் முன்ன நின்னு நடத்தி கொடுப்பாங்க. அப்படிப்பட்டவங்கள மூழியாக்கி இருட்டுல உட்கார வச்ச பாவி நான். பிரிஞ்சது ஒன்னா கூடுமோ செதஞ்சது என்னால் மாறுமோ எங்க சூரிய வம்சம் மீண்டும் சேருமோ. Kalyani, what is this? Pasta Nenichi, yeah, Warumba Kertukure. Modula, photo Kuru, give me that. Give me that. கொடுக்க மாட்டேன். நான் அழணும். நான் செஞ்ச பாவத்தை என் கண்ணீரால கழுவணும். அப்ப கூட என் பாவம் தீராது. Abdi Pata, and the power to send you Nanta. என்ன டாட், ஆளாளுக்கு இப்படி பேசிட்டு இருக்கீங்க? லவ் மேரேஜ் பண்ணிக்கிறது தப்பா? அவங்க அன்பானவங்களா இருந்தா உங்க காதலை மதிச்சு அவங்களே கல்யாணம் பண்ணி வச்சிருந்திருக்கணும். நியாயமா பார்த்தா தப்பு பண்ணது அவங்கதான். அம்மா, நீ அவங்கள பத்தி நினைச்சு வேதனைப்படாம நிம்மதியா இருமா. நிம்மதியா? எனக்கா? பெத்து வளர்த்தவங்களோட நிம்மதியை கெடுத்த எனக்கு நிம்மதி கிடைக்குமா? எங்க அம்மா என்ன மன்னிச்சுட்டேன்னு சொல்ற அந்த வார்த்தை தான் எனக்கு நிம்மதியை கொடுக்கும். ஒரு நாளும் எங்க அம்மா அதை சொல்ல போறதில்ல, நானும் கேட்க போறதில்ல. வேதனையில வெந்து சாகணும். மா, ப்ளீஸ் மா. என்னுடைய கிருஷ்ணன் பத்திரமா பார்த்துக்கோ. Kalani, Kalani, calm down. What's happening? Kalani, what's happening? Kalani.
Sam, call 911. Make it fast, dear. அண்ணம்மா, கோவிலுக்கு போயிட்டு இப்பதான் வந்த அண்ணம்மா. சூரிய வம்சத்தோட அத்தனை பேர்லயும் அர்ச்சனை பண்ணிருக்கேன். பிரசாதம். கடவுள் உனக்கும் இந்த சூரிய வம்சத்துக்கும் நீண்ட ஆயுளையும் செல்வத்தையும் தரணும். என்னாச்சு அண்ணம்மா? ஏன் கண் கலங்கி இருக்கு? ஒண்ணும் இல்லையே. எவ்வளவு பெரிய பிரச்சனைனாலும் என் அண்ணம்மா கண் கலங்கி நான் பார்த்ததே இல்ல. இப்படி வாடி போன முகத்தோட நீங்க இருந்ததும் இல்ல. என்ன ஆச்சுன்னு என்கிட்டயாவது சொல்லலாம்ல? ரொம்ப சந்தோஷமா கொண்டாட்டமா இருந்தது நம்ம குடும்பம். யார் கண்ணுப்பட்டதோ தெரியல. ஒரு பிரச்சனையாச்சு. அதுக்கு மேல பிரச்சனைக்கு மேல பிரச்சனை வந்து இந்த குடும்பத்துல இருந்து சந்தோஷத்தை மட்டும் எட்டி பிடிக்க முடியாத தூரத்துக்கு கொண்டு போயிடுச்சு. எந்த வேதனையா இருந்தாலும் கடந்து வந்துருங்க அண்ணம்மா. நான் இருக்கேன். வீட்டுக்கு வெளியில இருக்கிறதா நினைக்கிற எல்லா சந்தோஷத்தையும் மறுபடியும் எல்லாரோட உள்ளங்கையிலயும் கொண்டு வந்து தருவேன். நீ செய்வ, எனக்கு தெரியும். பத்மாவோட கல்யாணம் முதல்ல முடியணும். கண்டிப்பா அக்காவோட கல்யாணம் இந்த ஊரே அசந்து போற மாதிரி நடக்கும். நான் நடத்தி காட்டுவேன். ஒரு பக்கம் உன் மேல இருக்கிற நம்பிக்கை தைரியத்தை கொடுத்தாலும் மறுபக்கம் ஒரு பயம் அதை உடைச்சு நுறுக்க பாக்குது. எதனால பயம்? ஒரு ஆம்பளை தப்பு பண்ணா அது அவனோட முடிஞ்சிடும். ஆனா ஒரு பொண்ணு தப்பு பண்ணா அது அவ பிறந்த பரம்பரையே துரத்தும். அன்னைக்கு கல்யாணி பண்ண தப்புக்கு தண்டனை நம்ம பத்மாவதி அனுபவிக்கிறா. அண்ணம்மா, கல்யாணிங்கிற ஒரு ஆள் நம்ம குடும்பத்திலேயே இல்ல. இல்லாத ஒருத்தரோட பேரை சொல்லி திரும்ப திரும்ப அவங்களையே நினைச்சு நாமே நம்மளை கஷ்டப்படுத்திக்கணும். உண்மைதான். எப்போ இந்த சூரிய வம்சத்தை உதறி விட்டு போனாலோ அப்பவே எல்லாம் முடிஞ்சு போச்சு. இல்லாத ஒருத்தி இறந்ததுக்கு சமம். இறந்து போனவளை பத்தி நாம ஏன் கவலைப்படணும்? தப்பு, அது தப்பு அன்னபூர்ணி. யார் என்ன சொன்னாலும் கல்யாணிய பெத்தவ நீ ஏன் இப்படி சொல்லக்கூடாது? அண்ணம்மா தப்பா எதுவும் சொல்லலையே. நம்ம குடும்ப கௌரவத்தை காலால உதச்சிட்டு போனவங்கள நாம கொண்டாட முடியாது சாரதாம்மா. கொண்டாட வேண்டாம், பலிக்காம இருக்கலாம். கல்யாணம் ஆன பொண்ணுக்கு மத்தவங்களோட ஆசீர்வாதத்தை விட பெத்த தாயோட ஆசீர்வாதம் தான் ரொம்ப முக்கியம். அதுக்கு தான் தலைமுறைய வளர்க்குற சக்தி இருக்கு. ஒரு தாயோட சாபத்துக்கு அதை விட 100 மடங்கு சக்தி இருக்கு. என் வார்த்தைக்கு அவ்வளவு சக்தி இருந்தா அவ இந்த பூமியில இல்லாமையே போகட்டும். இந்த குடும்பத்தோட நிம்மதி திரும்ப வரட்டும். Mr. Chris. Yes, doctor. She's not all right. Her BP is not stable. Was she taking a medicine properly? Of course, doctor. She was taking. But I don't find it.
Then why she got this problem? We are not sure. As I said earlier, I feel there is a weakness in the nerve system which is connecting to the brain. Doctor, how can we treat this? She's strongly missing something personal. You guys need to find it from her. If it's not soon taken care, she may turn vegetable. Just take care, Chris. God bless you. பயப்படாத சாம். அம்மா நல்லா ஆயிடுவாங்க. இதோட பெரிய ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் ட்ரீட்மெண்ட் பண்ணலாம். ப்ராப்ளம் ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட்ல இல்ல டாட். டாக்டர் சொன்னதை கவனிச்சிங்கல்ல, அம்மாவோட மனவியாதிக்கு தான் ட்ரீட்மெண்ட் பண்ணணும்னு சொல்றாரு. அதுக்கான மெடிசின்ஸ் பாட்டியும் அவங்க ஃபேமிலியும் தான். I understand, Sam. It's not possible.